بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே உரியானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றா பெரும் கருணையும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தன்னுடைய மார்க்கத்திற்காக தன்னால் இயன்றவாறு பாடுபட்டு மரணித்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் குறிப்பாக நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா நாளை நிறைவேற்றுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இதற்கு பின்பு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் நாடிய ஒவ்வொரு வாழ்வும் அமைத்திருக்கிறான். எல்லா மனிதருக்கும் ஒரே வகையான இன்பங்களை இறைவன் தருவது கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வகையான துன்பங்களை இறைவன் தருவது கிடையாது. இறைவன் எழுதின கதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். அவன் எப்படி சிரமப்படுகின்றான், அந்த சிரமத்தை எப்படி தாங்கிக் கொள்கின்றான், இறைவனிடத்தில் எப்படி மன்றாடுகின்றான், இப்படியெல்லாம் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு வாழ்வை அமைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த வாழ்வை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த வாழ்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது. என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், என்னுடைய வாழ்விலே நான் என்ன சிரமப்படுகின்றனோ, என்ன சந்தோஷப்படுகின்றனோ, மகிழ்ச்சி அடைகின்றனோ அது எனக்குரியது. உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்குதோ, மகிழ்ச்சி இருக்குதோ, இன்பங்கள் இருக்குதோ அது உங்களுக்குரியது. இதை பற்றி இறைவன் மறுமையிலே நிச்சயமாக விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் கடந்த காலத்தை அடையக்கூடியவனாக இருக்கிறோம். கடந்த காலம்னா என்ன? இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களிடத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். இதற்கு பின்பாக வேறொரு இடத்திற்கு நான் சென்றேன் என்று சொன்னால் நான் இங்கே உரையாடி கொண்டிருப்பது கடந்த காலம். இதற்கு முன்பாக நான் செய்த அமல்கள் எல்லாம் கடந்த காலம். இதற்கு முன்பாக நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் கடந்த காலம். இதற்கு முன்பாக நீங்கள் செய்த பிரச்சாரங்கள், நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த தீமைகள், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு கடந்த காலமாக இருக்கிறது. இந்த கடந்த காலம் இறைவன் என்ன சொல்றான்? இது ஒரு முக்கியத்துவமானது. ஒவ்வொரு மனிதனும்
அவனுடைய வாழ்வை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்வு முழுவதும் அவன்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். விதியை சாட்டிவிட்டு இறைவனால் நாடப்பட்டது, இறைவனால் எழுதப்பட்டது, பிறக்கும் பொழுதே இறைவன் இதை விதித்து விட்டான் என்று இறைவன் மேலே சாட்டிவிட்டு நாம் செல்வது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, முதலாக அந்த மக்கத்து காஃபிர்கள் இடத்துல பிரச்சாரம் செய்யும் பொழுது அவளிடத்துல எவ்வளவு அழகிய முறையில் இறைவன் பிரச்சாரம் செய்ய சொல்றான்னு பாருங்க. குல், நபியே நீங்கள் கூறுங்கள், அவர்களிடத்துல நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். எப்படி தெரியுமா? லவ் ஸஅல்லாஹு மா தலௌதுஹு அலைக்கும் வலா அதுராத்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்களிடத்துல நீங்க போங்க, சொல்லுங்க, இறைவன் நாடாவிட்டால், இறைவன் சொல்லாவிட்டால் உங்களிடத்துல நான் பிரச்சாரம் செய்ய நான் வரமாட்டேன். இந்த நேரத்தில் இங்க நான் நின்று இருக்க மாட்டேன். மேலும் இறைவன் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல மாட்டான். இப்ப நான் சொல்றேன்ல, இது இறைவன் நாடுனால தான் நான் இங்க நிக்கிறேன். மேலும் அல்லாஹ் சொல்றான், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிக்கு இப்படி சொல்லி நீங்க உங்களிடத்துல பிரச்சாரம் செய்யுங்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகினூன். இந்த வாழ்வு இருக்குல்ல, என்னை தூதராக இருப்பதற்கு முன்பாக இந்த இடத்துல தானே நான் வாழ்ந்தேன், உங்களுக்கு முன்பாகத்தானே நான் வாழ்ந்தேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் அறியவில்லையா? அறிந்தவர்களாகத்தானே இருக்கிறீர்கள். நான் ஒருபோதும் பொய் சொல்லி இருக்கிறேனா? எனக்கு எழுத படிக்க தெரியுமா? நான் ஒரு கவிஞனா? என்னை பற்றி முற்றிலும் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல முடியும்? இந்த உண்மைத்தன்மையை எப்படி என்னால் மார்க்க பிரச்சாரமாக உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியும்? எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எந்த ஒரு செயலுமே தெரியாது. நான் ஒரு சாதாரணமாக ஆடு மேய்க்கக்கூடியவனாகத்தானே இருக்கிறேன். எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆற்றல் வந்தது? அவர்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம். மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு பொய்வாதி, நீ பொய் தான் சொல்ற, நீ ஒரு குழப்பவாதி, நீ ஒரு சூனியக்காரன், இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை ஏசாத முடியாத வார்த்தை கொண்டு ஏசி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு முறை கூட இவர்கள் சொன்ன வேதத்தை இது இவர்கள் தான் எழுதுனாங்கன்னு என்று சொல்ல முடியல. இவர்களால கொண்டு வந்துட்டு நிரூபிக்க முடியல. அவர்களிடத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதரை கடந்த காலத்தில் வாழ வைத்த நிலைமை அப்படி. அவர்கள் தன்னுடைய வாழ்விலே எந்த ஒரு கட்டத்திலையுமே ஒரு சிறிய பொய் கூட சொன்னது கிடையாது. எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல? சிறு பொய் கூட மக்கள் மத்தியில் சொல்லல. இதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதற்கு முன்பாக மார்க்கத்தை சொல்வதற்கு முன்பாக அந்த மக்கத்து காஃபிர்களிடத்துல ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. முஹம்மதா அவர் சொன்னா நம்பணுப்பா, வாழ்விலே ஒரு முறை கூட பொய் சொன்னது கிடையாது. முஹம்மதா அவருக்கு எழுத படிக்க தெரியாது, அவர்களுக்கு பார்த்து கூட படிக்க தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் முஹம்மது என்கின்ற எல்லா மனிதருக்கும் தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இப்படி போய் நீங்க பிரச்சாரம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்வு இருக்குல்ல, உங்களுடைய கடந்த காலம் இருக்குல்ல, அந்த கடந்த காலத்தை சொல்லி அவங்களிடத்துல நீங்க என்ன செய்யுங்க? பிரச்சாரம் செய்யுங்க என்று சொல்லி பிரச்சாரம் செய்வதற்காக அந்த கூட்டத்தாரிடத்துல இறைவன் அனுப்புறான். அப்ப எவ்வளவு பெரிய ஆயுதமாக நம்முடைய வாழ்வு இருக்குது. ஒரு மனிதன் குடித்து கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறான், தீய செயல்கள் அனைத்தும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், பொய் சொல்றான், குற்றவாளியாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த மனிதன் எந்த ஒரு தவறை நீ செய்யாதப்பா, ஐவேளை தொழுகை பள்ளிக்கு வா, இறைவன் ஒருவன் மட்டும்தான், ஓரிரை கொள்கை அதை மட்டும் ஏற்றுக்கொள், ஏகத்துவ கொள்கையை பின்பற்று, இந்த உலகத்துல விதத்தான செயல்கள் எவ்வளவோ பரவிவிட்டது, இதையெல்லாம் நீ பின்பற்றாத என்று
அந்த மௌலூது கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு விதத்தான செயல்களை ஈடுபட்டு கொண்டு இருந்துக்கிட்டு 40ல் கலந்துக்கிட்டு கட்டம் பாத்தியால கலந்துக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு மார்க்க பிரச்சாரம் செய்ய வந்தா என்ன சொல்லுவோம்? முதல்ல உன்னுடைய வாழ்வை நீ என்ன செய்ய சீர்திருத்திட்டு என்னிடத்துல நீ வா. நான் ஏதாவது தவறு செய்யறேனா என்னிடத்துல நீ தாராளமா வந்து சொல்லு, என்னுடைய குற்றத்தை என் கண்ணுக்கு முன்பாக எடுத்துக்காட்டு என்று சொல்லி நாம் அவர் இடத்துல சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு மார்க்க பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்பாக நிற்க போவதாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்வு என்பது நிச்சயம் மறுமையிலும் இம்மையிலும் பேசக்கூடியதாக இருக்குது. அப்ப இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், முதல் கட்டமாக உங்கள் மக்களிடத்துல நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க. எப்படி? உங்களுடைய கடந்த காலத்தை காட்டி பிரச்சாரம் செய்யுங்க என்று சொல்லி சொல்றான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு தூதர்களுக்கு ஒரு வலிமை மூட்டி ஒரு கம்பீரத்தை ஊட்டி அனுப்புறான். நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க, நீங்க யாரு? நீங்க என்னுடைய தூதர், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். எந்த ஒரு கஷ்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் போய் சொல்லுங்க என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை சின்ன பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லிதான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு முன்பாக அவர்களுடைய தூதரை இறைவன் நிப்பாட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்திருக்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த ஃபிரௌன் இடத்துல நீங்க போய் பிரச்சாரம் செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடி போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு தவறு செஞ்சிடறாங்க, தெரியாம ஒரு தவறு செஞ்சிடறாங்க. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யூதர் கூட்டத்தை சேர்ந்த ஒருவரும் இன்னொரு மனிதனும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த கூட்டத்தில் இருக்க யூதர் இருக்கிறார சண்டை போடுறாரு. அவர் சொல்றாரு, மூசாவே இங்க பாரு, உன்னுடைய கூட்டத்தில் இருக்கிறவனை அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தள்ளு விடுறாங்க. ஒன்னும் பெருசாலாம் அடிக்கல, ஒரு தள்ளி விடுறாங்க. கொலை செய்யணுங்கிற நோக்கம் இல்லை, சும்மா ஒரு தள்ளு. நம்ம கோவம் வந்தா அப்படி தள்ளி விடுவோம்ல, அது போல ஒரு சிறிய தள்ளு தான் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்ற, மௌத்தாயிடுறான், இறந்து விடுகின்றான். இது அவங்களிடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமா மாறி மூசா கொன்றுட்டாரு, ஒரு கொலைகாரரு என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு எல்லாம் பரவுது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க. பயந்து போய் நம்மளை கொன்றுவாங்களோ, நம்மள ஏதோ செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு ஓடிடுறாங்க. பின்பு அல்லாஹ் சொல்றான், அந்த ஊருக்கே நீங்க போய் மார்க்க பிரச்சாரம் செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரே பயம் வருது. அப்போ சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு தப்பு நம்ம செஞ்சுட்டு வந்துட்டேன், அங்க ஒரு கொலை வேற செஞ்சுட்டேன், நாங்க போனா என்னை சும்மா விட மாட்டாங்களே அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க போங்க. உடனே மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய நாவு இருக்குல்ல, என்னுடைய நாவு சரியா பேசாது, என்னுடைய நாவில் இருக்கிற முடிச்சு இருக்குது, அதனால என் கூட ஹாரூனை அனுப்பிவிடு. ஹாரூன் வேணுமா அழைச்சிட்டு போ, பிரச்சாரம் செய். எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அந்த கொடுங்கோலான ஃபிரௌனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. அவர்கள் எங்கே என்னை ஏதாவது செய்து விடுவார்களோ, கொலை செய்து விடுவார்கள் என்று அஞ்சி அந்த எந்த ஊரை விட்டு ஓடினார்களோ அந்த ஊருக்கே திரும்ப போறாங்க. திரும்ப போயிட்டு ஃபிரௌனுக்கு முன்பு நிற்க உடனே ஃபிரௌன் பேசுறான், யாருப்பா நீ? என்னுடன் இருந்து என்னுடன் வாழ்ந்து என்னுடன் உன்னுடைய ஆயுள் காலத்தை பாதி வரை கழித்து விட்டு ஒரு தவறு செய்து நீ மாற்று செயல்களை செய்துவிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடினியே, அவர் தானே நீனு அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஆமா, உன்னை விட்டு நான் ஓடுனேன் தான், ஆனா எப்போ ஓடுனேன்? அந்த நேரத்தில், அறியாமை நேரத்தில் நான் ஒருவரை கொலை செய்த காரணத்தினால உங்களை அஞ்சி நான் இந்த ஊரை விட்டு ஓடிவிட்டேன். ஆனால் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டினா, இறைவன் எனக்கு நேரான பாதையை காட்டினா. எது உண்மையான மார்க்கம், எது ஏகத்துவ மார்க்கம் என்பதை இறைவன் எனக்கு தெளிவுபடுத்தினான். உனக்கு முன்பு நான் நிற்கிறேன், இவ்வளவு நீ பேசுறிய, இஸ்ரவேல் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறையே, என்னை வாழ வைத்ததை, உன்னுடன் நான் வாழ்ந்ததை இவ்வளவு இலக்காரமா எப்படி நீ பேசுற என்று சொல்லி ஃபிரௌன் இடத்துல அப்படியே ஒரே அடியாக அடிச்சு உடைக்கிறாங்க.
என் மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அறியாம ஒரு தவறு செய்தேன், அதுவும் நான் என்ன செஞ்சேன், வேணும்னே கொல்ல வேண்டும் என்று சொல்லல. என்னுடைய கடந்த காலம் நான் நன்மையான வாதியாகத்தான் இருந்தேன், நன்மை செய்தவனாகத்தான் இருந்தேன் என்று சொல்லி அங்க உண்மை தன்மையை போட்டு உடைக்கிறாங்க. உடனே ஃபிரௌன் கேட்கிறான், அப்படியாப்பா, சரி, எதுமோ சொல்ல வரண்டிய, என்ன சொல்ல வந்த, யார் உண்மையான கடவுள் சொல்லு என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, உண்மையான கடவுளா நான் சொல்றேன், இதை நீ நம்பக்கூடியவனாக இருந்தால் கேட்டுக்க. சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கால ரப்பு சமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். இந்த அகிலத்தாருக்கும் இந்த வானத்திற்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட இறைவன் தான் உனக்கும் இறைவன் எனக்கும் இறைவன், அவன் வல்லமை மிக்கவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஃபிரௌன் இடத்துல மார்க்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு எதிர்ப்புகள், மூசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்வதற்காக அவ்வளவு நபர்களை ஃபிரௌன் நியமித்தான். இது எல்லாமே எப்படி தெரியுமா, ஒரே மனிதன், ஒரு கூட்டத்தார் கிடையாது, ஒரு சமூக மக்களுக்கு முன்பாக நின்று தன்னுடைய கடந்த காலம் நான் நன்மை செய்யக்கூடிய வாதித்தான், என் மீது நேர்மை இருக்கின்றது, என்னுடைய கடந்த காலம் நேர்மையான காலம் என்று அவனிடத்துல போட்டு உடைத்து விட்டு அங்க இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு வீரிய பிரச்சாரம் செய்றாங்க. அதற்கு பின்பாக சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அதற்கு பின்பாக பல கொலை முயற்சிகள், இப்படி எல்லாம் பல சம்பவங்கள் நடக்குது. அப்ப இதுல என்ன புரியுது, எப்படிப்பட்ட ஒரு வலிமையை இறைவன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருக்கிறான். நான் சொல்வதை மட்டும் நீ போய் சொல்லு, அவனால எதுவுமே பேச முடியாது, அவன் முழிச்சுக்கிட்டு தான் நிற்பான், தகச்சு போய் தான் நிற்பான். ஃபிரௌனுக்கே தெரியும் இவர் கொண்டு வருது எதுமோ ஒரு சத்தியமான ஒரு மார்க்கம் தான், அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் இவர் என்று சொல்லி ஃபிரௌனுக்கே தெரியும். இருந்தாலும் அவனுடைய கர்வமும் அவனுடைய ஆணவமும் அதை கேட்க விடாமல் அவனை தடுத்தது. இப்படித்தான் ஒரு மனிதரை இறைவன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தூதரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அனைத்து பலத்தையும் அவர்களுடைய உள்ளத்துல பதிச்சிருவான். அதற்கு ஆணிவேராக இறைவன் பயன்படுத்தின விஷயம் என்ன என்று சொன்னால் அவர்களுடைய கடந்த காலத்தை உண்மைப்படுத்துறான். இப்படி பல சம்பவங்களை நாம பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவன் உள்ள தூய்மையுடன் இந்த சம்பவத்தை கேட்டான் என்று சொன்னால் அவன் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்து கொள்கின்றேன் என்பதை அவன் தன்னுடைய உள்ளத்துல உறுதிப்பாடோடு இருப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே அவர்கள் செய்யாத தவறுக்காக, அவர்கள் குற்றமளிக்காத செயலுக்காக சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இன்னொரு சிறை கைதியும் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியே போன பிறகு உங்களுக்கும் நான் அந்த அரசரிடத்துல பேசி விடுதலை வாங்கி கொடுத்துடுறேன் என்று சொல்லி போறார். போன பிறகு என்ன நடக்குது, இறைவன் என்ன செஞ்சிடறான், அவருக்கு மறக்கடிக்கப்பட்டு அந்த விஷயத்தையே மறந்துடுறாங்க. இப்படி ஒரு சில காலங்கள் எல்லாம் போகுது. உடனே அந்த அரசருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை என்ன என்று தெரியாமல் அவர் முழித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ஞாபகம் வருது, ஆஹா, இப்படி சிறையில் இருந்த அந்த மனிதரிடத்துல நம்ம சொல்லிட்டு வந்தோம்ல, உன்னை நான் அந்த அரசரிடத்துல சொல்லி விடுதலையாக்குவேன் என்று நம்ம வாக்கு கொடுத்துட்டு வந்தோம்ல, அந்த மனிதரையே நம்ம மறந்துட்டோமே என்று சொல்லி அப்புறம் அரசரிடத்துல பேசுறாரு. இது போல கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்முடைய சிறையில தான் அடைஞ்சிருக்கிறாரு, அவரும் விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பின்பு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கான விளக்கங்களை சொல்றாங்க. அந்த அரசருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு போயிடுது. உடனே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த அரசர் என்ன சொல்றாங்க பாருங்க, நான் உனக்கு சிறையிலிருந்து நான் விடுதலை செஞ்சிடறேன், இனிமே நீ சிறையில் இருக்க தேவை கிடையாது, நீ என்ன செய், உன் பாட்டுக்கு நீ வெளியே போயிடலாம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி பாருங்க, என்னை நீங்கள் சிறையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சிறையிலிருந்து எனக்கு நீங்கள் விடுப்பு தர வேண்டும் என்று சொன்னால்
புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிறையில வந்த காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எந்த ஒரு தவறும் நான் செய்யவில்லை, உண்மையாளனாக நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய உண்மை இந்த உலகத்திலே உடைக்கப்படாமல் சிதைக்கப்பட்டு என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். நான் நிரபராதி என்று மக்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் நான் இந்த சிறையை விட்டு வெளியே வருவேன், இல்லை என்றால் நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை கூட இதில் நம்ம பார்க்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த யூசுப் நபிக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுல்ல, சிறையை விட்டு நீ வெளியே வந்திருப்பா என்று சொல்லி அந்த அரசர் சொன்னார்ல, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு நடந்து அந்த சிறையில் விட்டு என்னை வெளியே வா என்று என்னை சொல்லியிருந்தால் நான் சந்தோஷத்துடன் நான் வெளியே வந்திருப்பேன். ஆனால் யூசுப் அப்படி செய்யல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணி அழைத்து வரப்படுகின்றது. முதலாவதாக அந்த பெண்மணிகளுக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு பெண்கள் கூட்டத்தை எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, அந்த தவறுக்கு அழைத்த அந்த பெண்மணி ஒரு பெண்கள் கூட்டத்தை அமைச்சு வச்சிடுறாங்க. அவங்க கையில ஒரு கத்தியை கொடுத்துடுறாங்க. இப்படி அவர்கள் முன்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நடத்தி செல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களுடைய அழகுல மேன்மறந்து போய் அவர்களுடைய கைகளே தெரியாம வெட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகு வாய்ந்தவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அப்ப அந்த பெண்களை அந்த அரசருக்கு முன்பாக அந்த விசாரணைக்கு கொண்டு வரப்படுகின்றது. அப்ப அந்த பெண்கள் இடத்துல அரசர் கேட்கிறாரு, இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இவர் முற்றிலும் நிரபராதி, அவர் எந்த ஒரு தவறும் செய்யல, அவரை நம்ம நன்மையாளராகத்தான் பார்த்தோம். உடனே அந்த தவறுக்கு அழைத்தாங்களே அந்த பெண்மணி வருகிறாள். அவர் சொல்றா, உண்மை வெளிப்பட்டு விட்டது, இறைவன் உண்மையை உடைத்து காட்டி விட்டான், இந்த உண்மையை இறைவன் பிரகடனம் செய்து விட்டான், அவர் நிரபராதி, நான் தான் குற்றவாளி, நான் தான் தவறிழைக்க அவர் அழைத்தேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சிறையிலிருந்து வெளியாக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அந்த அரசரால் கொடுக்கப்பட்டு இறைவனால் அந்த இடத்துல சிறந்த மனிதராக வாழ வைக்கப்பட்டார்கள். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தன்னுடைய கடந்த காலத்தை உண்மைப்படுத்தினாங்க. தன்னுடைய கடந்த காலத்தை நான் நிரபராதி என்பதை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை சொன்னாங்க. இது என்ன, பெருமைப்படுவதற்கா? நான் உண்மையான ஆளு, நான் நேர்மையான ஆளு, நான் தொழுகக்கூடிய ஆளி, நான் நோன்பு வைக்கக்கூடிய ஆளி என்று சொல்லி மக்களுக்கு பிரகடனம் செய்யக்கூடியதற்காகவா? கிடையாது. நான் தவறு இழைக்கல, இறைவனுக்கு நான் நேர்மையாக இருந்தேன், இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற அச்சத்தில் நான் இருந்தேன். அப்படி இருந்த அந்த காரணத்தினால தான் நான் சிரமத்தை அனுபவித்தேன். என்னுடைய கடந்த காலம் நேர்மையானதாக இருந்தது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விளக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு தூதர்களுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இந்த மார்க்க பிரச்சாரத்தை அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய இன்பமான வாழ்க்கையும் துன்பமான வாழ்க்கையும் சகித்து வாழ்ந்தார்கள். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, இறைவனுக்காக நாம் போரிடுறோம், இறைவனுக்காக நாம் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்கிறோம், இறைவனுக்காகத்தான் இதை நாம் செய்கிறோம் என்பதை அவர்கள் திருப்தி கொண்டார்கள். எவ்வளவோ உறவினர்கள் நமக்கு முன்பாக நிற்பார்கள், அவர்களுடைய ஜனாசாவில் விதத்தான செயல்கள் எல்லாம் செய்யப்படும், அதையெல்லாம் தவிர்க்கப்பட்டு நாம் இந்த மார்க்கத்திற்காக உறவினர்களையும் விட்டு வருவோம். அவங்க சொல்லுவாங்களே, நன்மை நன்மை என்று நினைத்து இப்படிப்பட்ட உறவினர்களை துண்டித்து போறீங்களே, யாரு துண்டிச்சா? ஜனாசாவில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத ஒரு தொழுகை நடத்துறீங்க, அப்படிப்பட்ட ஒரு தொழுகை என்பது மார்க்கத்திலே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படாத ஒரு தொழுகை இருந்துச்சுன்னா அது தொழுகை இல்லைன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல நான் எப்படி கலந்து கொள்ள முடியும்? ஏன் உன்னுடைய பெரியத்தா, என்னுடைய சின்னத்தா, என்னுடைய தகப்பன், என்னுடைய அம்மா என்று சொல்லி அந்த இடத்துல என்னால் எப்படி நிற்க முடியும்? அந்த இடத்துல 40 செய்றாங்கன்னா அந்த உணவில் எப்படி கலந்து கொள்ள முடியும்? திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்ய வேண்டிய செயல். இது ஒரு நன்மையான காரியம் கூட. அந்த நேரத்தில் பிதத்தான செயல்கள், மார்க்கத்தில் இல்லாத சொற்கள், இப்படிப்பட்ட சபையில் என்னால் எப்படி கலந்து கொள்ள முடியும்? 40 செய்றாங்கன்னா அந்த உணவில் எப்படி கலந்து கொள்ள முடியும்? அந்த இடத்துல 40 செய்றாங்கன்னா அந்த உணவில் எப்படி கலந்து கொள்ள முடியும்? திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்ய வேண்டிய செயல். இது ஒரு நன்மையான காரியம் கூட. அந்த நேரத்தில் பிதத்தான செயல்கள், மார்க்கத்தில் இல்லாத சொற்கள், இப்படிப்பட்ட சபையில் என்னால் எப்படி கலந்து கொள்ள முடியும்?
இது எங்களுக்கும் சரி, எங்களுடைய தூதர்களுக்கும் சரி, இந்த எல்லா செயல்களுக்கும் மார்க்கம் இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் இருப்போம். மார்க்கம் இல்லை என்றால் அங்க நாங்கள் இருக்க மாட்டோம். இதுதான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் செய்த பிரச்சாரம். அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் தான் நாம் என்றென்றும் இருக்க வேண்டும். நம்முடைய கடந்த காலத்தையும் நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஜும்மா உரையில் சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க பிரச்சாரத்தில் இறைவன் அவர்களுக்கு முதல் ஆயுதமாக அவர்களுடைய கடந்த காலத்தை பற்றி சொல்லி மார்க்க பிரச்சாரத்தை செய்ய சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பதை ஃபிரௌனிடத்தில் பிரகடனம் செய்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்வு தூய்மையான வாழ்வாதான் இருப்பது என்பதை உடைத்து இந்த மார்க்க பிரச்சாரத்தை சொன்னார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவருவதற்கு எல்லா வகையான வாய்ப்புகள் இருந்தும் தான் நிரபராதி என்பதை நிரூபித்த பிறகுதான் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தார்கள். இப்படி அனைத்து செய்திகளும் நாம் பார்த்தோம். இது எல்லாமே ஒரு மனிதனை சீர்திருத்துவதற்கான, தன்னுடைய வாழ்வை அவன் திருத்திக் கொள்வதற்கான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. இன்றளவும் கூட நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்று 40 வயது உடையவர்கள் 40 ஆண்டுகள் ஆச்சு, 60 வயது உடையவர்கள் 60 ஆண்டுகள் ஆச்சு. இப்ப இந்த 60 ஆண்டுகள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு நாம பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கடமையான செயல்களை, இந்த கடந்த காலத்தை நாம் என்ன செய்யணும்? சீர்திருத்த வேண்டும். வரக்கூடிய எதிர்காலத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், நம்மளுடைய மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய சமூக பணி இந்த இறைவனுக்காக இருக்க வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் இந்த மக்களுக்காக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது நான் வெளிப்படையாக அதிகமான நன்மைகளை செய்து விடுவேன், வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியிலே நன்மைகளை செய்து ஒரு நல்லவனாக காட்சியளிப்பேன். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் இறைவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுக்கும் அனைத்திற்கும் மாற்றத்தை அளிப்பேன், எதை நான் பின்பற்ற மாட்டேன். அப்படிப்பட்ட கடந்த காலத்தை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதிப்பாட்டோடு இருக்கணும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசல்ல தன்னுடைய மனைவியோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மனைவி என்ன செய்றாங்கன்னா வெளியே வர்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரும் இரு உங்க கூட நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போ உசாமா என்கின்ற அவர்களுடைய வீட்டில் தான் இவர் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி வீடும் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மனைவியோடு சேர்ந்து வர்றாங்க. அப்போ 2 அன்சாரி தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள்லாம் பார்ப்பாங்களே, நன்மையான விஷயம் தான் செஞ்சுட்டு இருப்போம், ஆனால் அவன் ஏதோ தவறு செய்கிறானா, அவன் மீது ஏதோ குற்றச்சாட்டலாமா என்பதை போல பார்ப்போம்ல. ஆனால் அவர்கள் அப்படி பார்த்தார்களாம் தெரியாது, ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர்கள் பார்ப்பதை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, உடனே அவர்கள் இடத்துல போகிறாங்க. இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க என்னுடைய மனைவி தான் என்று சொன்ன உடனே அங்கே அன்சாரி தோழர்களுக்கெல்லாம் ஷாக்கு. யாரும் சொல்லலாம்னா உங்களை போய் அப்படி நினைப்பேனா? இல்லை இல்லை, நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க தான், ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் நாடி நரம்புல சைத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மனிதனை தவறான பார்வை கொண்டு அவர்களிடத்துல என்ன செஞ்சிருவான்? இட்டு கட்டி விடுவான். அப்போ அந்த சைத்தான் என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறான். எனவே ஒரு மனிதனை பார்த்து நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நல்லவன் என்று தீர்மானிக்க வேண்டும் என்றாலும், அவன் கெட்டவன் என்று தீர்மானிக்க வேண்டும் என்றாலும், ஒரு அழகிய ஒரு சாட்சி இல்லாமல் நாம் எப்பொழுதுமே தீர்மானிக்க கூடாது. அவர்களுடைய வாழ்வு நாம் விளையாண்டு விடக்கூடாது. அவர்களுடைய வாழ்வு என்பது நமக்கு அமானிதமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய வாழ்வில் விளையாடுவது என்பது இறைவனுக்கு நாம் இறைவன் சொன்ன கட்டளைக்கு நாம் மாறு செய்வதை விட ரொம்ப கொடுமையானது. இறைவன் கருணையாளனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கருணையாளன் இறைவன்
அவனுக்கு நாம் மாறு செய்தோம்னா கண் கலங்கி அழுது இறைவனிடத்துல பிரார்த்தனை செஞ்சா இறைவன் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா ஒரு மனிதர் இடத்துல அவருக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில தீங்களித்து விட்டோம் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்தளவும் உடல் அளவும் நாம் சிரமத்தை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால், அவர்கள் மன்னிக்காதவரை இறைவன் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். எனவே ஒருவருடைய வாழ்வை நாம் பார்த்து தீர்மானிப்பதற்கு முன்பாக, அவரை பற்றி பேசுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்முடைய கடந்த காலத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.